தியானித்தோம். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்க தான் யாரு? காட்ஸ் சில்ட்ரன். அவங்க தான் கர்த்தருடைய புத்திரர். ஆமென். அப்போ ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிற நம்முடைய சரீரத்தில் சரீரம் 100% அது பொருள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா? ஆத்மா 50-50யும் ஆவி முழுமையாக யாரை நம்புகிறது? எங்கேருந்து அதை எடுக்கிறது? வார்த்தையிலிருந்து என்ன செய்கிறது? எடுத்து கொடுக்கிறது. அல்லேலூயா. இது எல்லாம் நாம் இந்த காரியங்களை தியானித்தோம். ஆத்துமா எங்கே இருந்து வேலை செய்கிறதுன்னு தியானித்தோம். எங்கே இருக்கட்டும், ஆத்துமாக்குள்ள ரிசைடிங் பிளேஸ், அது தங்கி இருக்கிற இடம் எது? சொல்லுங்களேன். மூளைக்கு இப்போ தான் வேலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மூளை. ஆத்துமா மூளையில் இருந்து பிரெயினில் உட்காந்து எல்லா இடங்களிலிருந்து இன்ஃபார்மேஷன் என்ன செய்யுமா? கலெக்ட் பண்ணி நம்மை நடத்தும். அதே நேரத்தில் ஆவி எங்கே உட்காந்து வேலை செய்யுது? இருதயத்தில் உட்காந்து வேலை செய்து அது எங்கேருந்து மாத்திரம் டேட்டாவை ஃபெச் பண்ணும்? வார்த்தைக்கு. அதுக்கு தெரிஞ்சது எதுதான்? வெறும் வார்த்தை தான். ஆமென். ஆகவே இந்த வார்த்தையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி நான் அந்த காரியத்தை முடித்தோம். அல்லேலூயா. இப்போ அதே பேர்ஷேபா வனாந்திரத்தில் இருக்கிறது யாரு? ஆகா, சரிங்களா? இப்போ பேர்ஷேபா என்று சொன்னால் BE/ அதாவது ஹைஃபன் போட்டு IR பேர், அந்த வேர்டு எப்ரி வார்த்தை BE-IR பேர். பீரில் காய் உள்ளாங்க கிடையாது. பேர் ஷிபா. அப்போ பேர் என்று சொன்னால் ஊற்று. நல்ல கவனிங்க. பெயர் என்று சொன்னால் ஊற்று, ஷீபா என்று சொன்னால் உடன்படிக்கை. மறுபடியும் சொல்லுங்க. இதை மறந்துட்டீங்கன்னா பின்னால் ஒன்றும் புரியாது. பெயர் ஷீபா, BEIR பெயர் ஷீபா அப்படின்னா ஷீபானா உடன்படிக்கை. ஷீபானா பெயர்னா என்னது? ஊற்று. பெயர்னா என்னது? இந்த பேர்ஷேபா வனாந்திரம் அது ஒரு பெரிய பாலைவனம். யூதேயா பாலைவனத்திற்கு ஓரமாக இருக்கிற இந்த பேர்ஷேபா அது என்னது? அதனுடைய அர்த்தம் என்னன்னா அது உடன்படிக்கையின் ஊற்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகார் அலைந்து தெரிந்தது வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின ஊற்றிலே தான் ஆகார் இருக்கிறாங்க. உடன்படிக்கைனா என்ன? எங்கே தெய்வமே, எனக்கு பிரசங்கத்தை முடிக்கணும். சரி, உடன்படிக்கைனா என்னன்னு விவரமாக கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம்? சரிங்களா? உடன்படிக்கைன்னு என்னன்னு தெரியுமா? ஓரலைன்னு சொல்லுங்களேன். ஃபுல்லாக சொல்ல வேண்டாம். ஏதோ சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லதெல்லாம் ரைட்டு, எனக்கு எதுவும் கேட்கல. உடன்படிக்கைன்னு சொன்னால் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறது. இது நான் உங்களுக்கு செய்வேன். இதுதான் என்னது? மேரேஜ் பண்ண நாள்லாம் உடன்படிக்கை மறந்தாச்சுல, நாங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்ல. அப்போ கவனன்ட் உடன்படிக்கைனா வாக்கு தத்தத்தை கொடுக்கிறது. பாருங்க, 2 பிரதம மந்திரி என்ன செய்வாங்க? நாட்டுக்கு நாடு என்ன செய்வாங்க? உடன்படிக்கை பண்ணுவாங்க. நாங்கள் உங்களுக்கு இதை செய்கிறோம். இவங்க சொல்லுவாங்க நாங்கள் அதுக்கு பதிலாக உங்களுக்கு இப்படி. சரி, இது எல்லாம் டீட்டெயிலாக அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? பேசிக் உடன்படிக்கை. சார், இப்போ பேர்ஷேபா என்று சொன்னால் உடன்படிக்கையின் ஊற்று, இல்லாவிட்டால் வாக்கு தத்துவத்தின் ஊற்று. இப்போ ஆகார் இருக்கிறதே உடன்படிக்கையின் ஊற்றில் இருக்கிறாங்க, வாக்கு தத்துவத்தின் ஊற்றில் இருக்கிறாங்க. உள்ளே இருந்து கொண்டு கர்த்தர் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை மறந்து போனார்கள். நான் கேட்குறேன், இஸ்மவேலை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆகாருக்கு சொன்னாரு, அப்பந்தான் சொன்னாரா? இல்லாவிட்டால் இதற்கு முதலாகவே ஆபிரகாமுக்கு சொன்னாரா? ஆபிரகாமுக்கு முந்தி என்ன செய்தாரு? சொன்னார். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வேகமா. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். சூப்பருங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தையை, அதே வாக்குத்தத்தத்தை தான் ஆகாருக்கு என்ன செய்கிறாரு?
நினைப்பூட்டுகிறார், ரிமைண்ட் பண்ணுகிறார். அவர் புதுசா ஒரு வார்த்தை என்ன செய்யல, சொல்லல. இந்த அம்மா இருக்கிறதே வாக்குத்தத்தத்தின் ஊற்றில இருந்துகிட்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்திருக்கிறபடினால் தான், அவங்க ஆத்துமா அந்த வாக்குத்தத்தத்தை உள் வாங்கி கொள்ளாதபடியினால் தான் இந்த காரியம் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தத்தின் ஊற்று, வாக்குத்தத்தங்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் ஆவியில மாத்திரம் இருக்கிறது, அது ஆத்துமாக்குள்ள என்ன செய்யல, வரல. ஆத்துமா தேடுகிறதெல்லாம் உலக காரியங்களை தேடி தேடி தன்னை அதை நிரப்பி கொள்ளுகிறது. அந்த அம்மா வாக்குத்தத்தின் ஊற்றுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனாலும் அதை என்ன செய்யல, நினைக்கல. அவங்க நினைக்கிறது பூரா வனாந்திரம் வனாந்திரம் வனாந்திரம். ஆத்துமாவில் நிறைக்கிறது பூரா அவர் கொடுத்த வார்த்தை, இவன் பெரிய ஜாதி ஆவான் என்று சொன்ன வார்த்தை வெறும் ஆவியில மாத்திரம் இருந்தால் போதாது. இவங்க ஆத்துமா முழுவதும் நிறைந்திருந்தது வனாந்திரம் வனாந்திரம் வனாந்திரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், வனாந்திரத்திலே அவர் உங்களையும் என்னையும் அனுப்பினார்னா ஊற்றிருக்கிற வனாந்திரத்தில் தான் உங்களையும் என்னையும் அனுப்புவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏங்க, சிங்க கவியில போட்டாலும் வாய் கட்டப்பட்ட சிங்கத்துல கவியில தான் கர்த்தர் என்னை போடுவார். அல்லேலூயா. எரிகிற சூளையில போட்டா கூட அந்த நெருப்பு சேதப்படுத்தாத நெருப்பை கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா. அவர் தான் சொல்லி இருக்கிறாரு, ராணிக்கு மேலாக நான் என்ன செய்ய மாட்டேன். எஸ், இப்போ வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறாராம், வாசிங்க ஆதியாம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி, நல்ல கவனிங்களேன், பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். நல்ல கவனிங்களேன். இது எல்லாம் நடந்த பிறகு எல்லாம் ஆண்டவர் அந்த ஊற்றை உருவாக்குனது. அந்த ஊற்று யாருக்குனவே ஆதி நாட்களிலே என்ன செய்யாச்சு, இங்க ஆகார் வருவாங்க, பிள்ளைக்கு தண்ணி இருக்காதுன்னு சொல்லி ஆதியிலே இந்த ஊற்று என்ன செய்தது, இஸ்மவேலுக்காக அது 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 அந்த ஊற்றை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நீ வாக்குத்தத்தம் நான் உன்ட பண்ணியிருக்கிறேன், உடன்படிக்கையின் ஊற்றில தான் நீ இருக்கிற. ஆனா நம்முடைய மைண்ட் ஆத்துமா முழுவதும் வேற டேட்டாவை பார்த்து கொண்டு இருக்கிறது தான் தவறு. அது மாத்திரம் இல்ல, ஆவியிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை அந்த வாக்குத்தத்தத்தையும் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். வாசிங்களேன், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசி. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலேயும். இருதயம்னா என்ன சொல்லுங்க? இருதயம்னா ஆவி, ஆவினா இருதயம். வார்த்தை ஆண்டவர் எங்க வைக்க சொல்றாரு அப்படின்னா எங்க வைக்க சொல்றாரு? சூப்பருங்க, என் கூட வந்துருங்க, வேற எங்கேயும் இருக்காதுங்க. வார்த்தையை அவர் எங்க வைக்க சொல்றாருன்னா இருதயத்தில். அப்படின்னா எங்க வைக்க சொல்றாரு? ஆவியிலே என் வார்த்தை என்ன செய்ய வேகம் வாசி. ஆத்துமாவிலும் பதித்து. எங்க பதிக்க? ஆத்துமாவில். ஆவியில மாத்திரம் வைத்தால் போதாது, அதை எங்கேயும் பதிச்சுக்கோ. சூப்பர். அந்த இது மைக் ஆஃப். ஹல்லேலூயா. விட்டுருங்க, அது தூரம் எடுத்துரு, வயர்லெஸ் தான் பிரச்சனையாகும். சார் ரைட். இப்படி தான் வருவான் பாருங்க. இப்போ ஆத்மா பூரா எங்கேயோ போயிட்டு. மறுபடியும் சொல்லுங்க, வார்த்தை எங்கம்மா வைக்கணுமா? ஏமா உன் இருதயத்தில் வச்சனா உன் ஆவியில உன் வார்த்தை இருக்கட்டும். அதை உன் மூளைக்கு என்ன செஞ்சிரு, இருதயத்தில் இருக்கிறத எங்கே ஏத்திரு. சூப்பருங்க. அல்லேலூயா. இப்போ ஆவியில, அதாவது வார்த்தை இருதயத்தில்னா ஆவியில் அந்த வார்த்தை இருக்கிறத எதுலையும் வச்சுக்கிடணுமா? அங்கேயும் வச்சுக்க. இப்போ இந்த ஆவின்னு நான் சொல்லல, அது என்னன்னு பார்த்தோம்.
அதுக்கு ஒரு வசனம் பார்க்குறேன். 1 பேதுரு 3:4 டக்குன்னு அங்கே தான் இருக்கும் பாரு. என்ன ஆவியா? ஆவியாகிய இருதயம். சரிங்களா? அப்போ ஆவினா என்னது? ஆவி எங்கேருந்து வேலை செய்யும்? இருதயத்திலிருந்து தான் வேலை செய்யும். அது சொல்லுது, நீ வெறும் ஆவியில் இருதயத்தில் மாத்திரம் வச்சால் போதாது, உன் ஆத்துமா ஆகிய அந்த பிரெயினில் என்ன செஞ்சுக்கோ. அப்படி வாசித்துட்டு இல்லை, உபாகமும் 11:19 ஃபுல்லாக. நான் யோசித்து கொண்டு இருந்தேன். ஒன்று ஹார்ட்டில் ஏற்ற சொல்கிறாரு, ஆவியில் ஏற்றிட்டோம். ரெண்டாவது எங்கே ஏற்ற சொல்கிறாரு? மூளையில் ஏற்ற சொல்கிறாரு, ஆத்துமாவில் அதுலேயும் ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? கையில் ஏன் கட்ட சொல்கிறாரு? சூப்பர். நல்லா கவனிங்களேன். சரி, முடிச்சிடுவேன் டைமில். ஏவல் அம்மா இருக்காங்களா? ஏவல் அம்மா அவனுடைய ஆவியிலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. என்ன வார்த்தைன்னா, இந்த பழத்தை நீ என்ன செய்யக்கூடாது. இது எங்கே இருக்குது? இப்போ கர்த்தருடைய வார்த்தைன்னா எங்கே இருக்கும்? இருதயத்தில், அதாவது ஆவியிலே அந்த வார்த்தை இருக்குது. இப்போ இன்னொரு வெளியே இருந்து ஒரு டேட்டா வருது, நீ இதை சாப்பிட்ட தேவனை போல. இப்போ இந்த வார்த்தை ஆத்மாவில், அதாவது பிரெயின்குள்ள என்ன செய்யுது? போகுதா? இதங்க தான் பிரச்சனை. இது பிரெயினுக்குள்ள போன உடனே கை எங்க போகுது? எங்க போகுது? வாசிங்க, ஆதியாகமம் 3:6 சீக்கிரமா. போதும். அந்த கனியை அவன்லாம் எடுத்துலாம் பறித்து வச்சுக்கலாம், நீ சாப்பிட்னு சொல்லலை. போய் பறித்தது இந்த அம்மா. அதான் நல்லா கவனிங்களேன். ஆவி ஆத்துமா, ஆவியில் இருக்கிற வசனத்தை ஆத்துமாவில் நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா, அடுத்தது நம்முடைய கரங்கள் தான் முதல் என்ன செய்யும்? தப்பான டேட்டாவை ஆத்துமாவில் இந்த அம்மா மாதிரி நிறைச்சோம்னா, தப்பான வழிக்கு நேராக கைகள் தான் முதல் என்ன செய்யும்? தொடக்கூடாத முதல்ல வருதா? கையில் எடுக்கக்கூடாத எடுக்க என்ன செய்யும்? எடுக்க வைக்கும். அப்படின்னா அதான் ஆண்டு சொல்றாரு, நீ உன் கையில் என்ன செஞ்சுக்கோ, அதை கட்டிக்கோ. ஏன் முதுகில் கட்டிக்கோ, கழுத்தில் கட்டிக்கோன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்முடைய எங்கள் கை தான் என்ன செய்யும்? எடுக்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்களேன். ஹெபிரேயர் 4:12 நல்ல கவனிங்களேன். இந்த ஜீவன் சொல்றாங்களா, ஜீவன் எங்க இருக்கு? என்ன ரொம்ப ஏமா இப்போ நம்ம ஜீவனோடு இருக்கோமா? எதுமா பம்ப் பண்ணுது? ஐயோ கடவுளே, இதில் வேற நர்ஸு. நீங்களே ஒரு காமனாக தான் நான் கேட்குறேன், சொல்லுங்கள். ஹார்ட். ஹார்ட்டுக்கு இன்னொன்று என்னது? ஆவி. மறந்துடாதாங்க. இப்போ ஜீவன் எங்கே இருக்கு? ஜீவன் எங்கம்மா இருக்கு? இந்த வசனம் சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன். அப்படின்னா அது ஹார்ட் மாதிரி என்ன செய்யுது? சொல்லுங்க. ஹார்ட்னா என்ன? ஆவி. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எங்க வேலை பார்க்கு? அதாவது ஆவியில. நான் உங்களை குழப்பெல்லாம் செய்யலை, சிம்பிளாக தான் சொல்கிறேன். ஆவியில் அது என்ன செய்யுது? வேலை செய்தா. அப்புறம் வாசிங்களேன். இல்லை ஜீவனும் ஜீவனும் வல்லமை, பவா. எதையும் செய்யணும்னா வல்லமை வேணும்னா அந்த திங்கிங் பவர் இருந்தால் தான் என்ன செய்யும்? என்ன செய்யும்? நம்ம உடம்புல இருக்கிற எல்லாத்துலையும் வல்லமே பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆயுதம் எது? பிரெயின். அதான் வசனம் சொல்லுது, அது வல்லமை.
அப்படின்னா என்னன்னா, இந்த ஹார்ட்டும் பிரெயினும் ஒன்றா வேலை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், சரீரம் தானாக ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லுது, ஜீவன் என்று சொன்னால் ஆவி. அதாவது ஜீவன் எதில் இருக்குன்னா, இருதயம் தான் நமக்கு ஜீவன், அப்படிதானே? அங்கே தான் ஆவியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வல்லமை, பவர் எங்கேருந்து, நம்ம திங்க் பண்ணுற பவர் எங்கேருந்து வருதுன்னா, மூளை ஆத்துமாவிலிருந்து அது வருகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு, இந்த வார்த்தை உன் இருதயத்திலையும் வேலை செய்யும், உன் மூளையிலையும் அது என்ன செய்யட்டும், வேலை செய்யட்டும். அல்லேலூயா. வெறும் ஆவியில மாத்திரம் வார்த்தை இருந்தால் போதாது, உன் ஆத்துமாவிலையும் வார்த்தை என்ன செஞ்சுக்கோ, பதித்து வைத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 யோவான் 3 John 1-2 வாசிங்க பார்க்கலாம். ஏன் பிரியமானவனே, இல்லை ஒரு நிமிஷம், பிரியமானவனே, ஏன் உன் ஆவி வாழுதுன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படிதானே? உன் ஆத்துமா எப்படி வாழுகிறதோ அதுக்கு அர்த்தம் என்ன? என் ஆவி அவருடைய ஆவியோடு கனெக்ட் ஆயிருக்கு, ஏன்னா அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கு. ஆனா என் ஆத்துமாவில் தான் நான் அலைப்பாகிறேன். என் ஆத்மா தான் அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகுது, அப்படி தானே? என் மூளை தான் அப்பப்போ தேவையில்லாத டேட்டா எல்லாம் கொண்டு வருகிறது, அப்படி தானே? இந்த வசனம் சொல்லுறது, உன் ஆத்துமாவில் வார்த்தையை வச்சுக்கிட்டேன்னா அது உன்னை வாழ வைக்கும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆகவே தான் உன் ஆத்துமா, உன் ஆவின்னு சொல்லலை, அது தெரியும். ஆவியில் இதான் இருக்குன்னு தெரியும், ஆனால் ஆத்துமாவில் இது இருக்கான்னு தான் கேள்வி. இது இருக்கா இல்லை வேற டேட்டா உள்ள இருக்கான்னு தான் கேள்வி. அதான் சொல்லுது, உன் ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ நீ அப்படி தாம்பா இந்த பூமியில் என்ன செய்வ, இருப்ப. அல்லேலூயா. பாருங்களேன், நம்ம எதால் நடத்தப்படுகிறோம், ஆவியாலவா ஆத்துமாவலான்னு நல்லா தெரிஞ்சிடும். எப்பவும் வாக்குத்தத்தத்தையும் வசனத்தையும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எதால் நடத்தப்படுகிறோம், ஆவியில். இல்லை, நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா, இப்படியா அப்படியாம்னா கண்டிப்பாக ஆவியில் அது ஆத்துமா என்ன செய்யுது, நம்ம நடத்து. இதுக்கு மேலே ப்ரூஃப் எதுவும் என்ன செய்ய முடியாது கொடுக்க. என்னன்னா சாய்ஸ் நம்ம பொறுத்து இருக்கு. பிரச்சனை என்னன்னா, உலகத்தானுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவன் ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் சபை, நீங்களும் எனக்கும் என்னன்னா 50 இங்கே, இதுவும் வேணும், நமக்கும் ஞானம் இருக்குல்ல பிரதர் அப்படின்னு இன்னொரு வார்த்தையை கிளப்பி விடும் பாருங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 21 அதிகாரம் 19 வசனம். என்னங்க, அவள் போய், எப்படிங்க, அப்படி கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் போய், நான் போய். இதில் சொல்லுது, தண்ணீரை பார்த்த உடனே துரித்தில் என்ன செஞ்சிட்டாலாம், தண்ணீர், அது ஜீவனுள்ள தண்ணீர். ஆண்டவர் சொல்றாருல, என்னை விசுவாசிக்கிறவன் இடத்துல இருந்து, அது என்ன வார்த்தை தான் அவன் இடத்துல இருந்து என்ன செய்யுமா வரும். இப்போ இவன் என்ன செய்யறானா, துருத்தியில தண்ணீர் எடுக்கிறானா, ஆவியில தண்ணீர் இருக்கிறது உண்மைதான். நம்முடைய ஆத்துமாவில போய் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் அந்த அம்மா துருத்தியில் எடுத்தாங்க, நம்ம ஆத்துமாவில் எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க போய், அப்போ நீங்களும் நான் என்ன செய்யணும்னா, இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது உலக டேட்டாவை ஆத்துமாக்குள் அல்ல, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி தான் நான் வாழப்போகிறேன், அப்படித்தான் என் வாழ்க்கையும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த பேர்ஷேபா என்று சொன்னால் வாக்குத்தத்தத்தின் என்னதுங்க, ஊற்று. பேர்னு என்ன சொன்னேன், என்ன சொன்னேன், ஊற்றுன்னு சொன்னல. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. சண்டே வாக்குத்தத்தத்தோடு பேசுகிறாரு, காலையில் வசனத்தை எடுத்தால் பேசுகிறாரு, சாட்டர்டே இப்படி ப்ரேயருக்கு வரும்போது பேசுகிறாருன்னா, வாக்குத்தத்தத்தின் ஊற்றுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டே நம்முடைய ஆத்மா வேற எதை என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்களேன், உபாகமம் 4 அதிகாரம் 10 வசனம்.
இருதயம்னா எங்கேருந்து நீங்கக்கூடாது? ஆவியிட்டிருந்து என்ன செய்யக்கூடாது? உன் ஆவியில் வசனத்தை என்ன செய்யாத, அதை நீங்காமல் பார்த்துக்கோ. ஆத்துமாவை காக்கணும்னா வசனம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்களேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 21, 22. என்ன சொல்றாருன்னா, நான் கொடுத்த வார்த்தையை நீ என்ன செஞ்சிடாத, மறந்துடாதங்காரு. வாசிங்க. அப்படின்னா இருக்கா? இதே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சோல் கைட் இட் இன் யுவர் சோல். ஆத்துமாவில் என்ன செஞ்சுக்கோ, காத்துக்கோ. எங்க ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டுனா சரீரம் நான் சொல்லலை, வேதமே என்ன செய்யுது, சொல்லுது. அல்லேலூயா. அந்த உலர்ந்த எலும்புகளில் அந்த வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 37 இருக்குது, அப்படி தானே? இவர் ஆவிக்குள்ளாக எசேக்கியேல் போய் நிற்கிறார். ஆண்டவருக்கு பார்த்து கேட்குறார், இதெல்லாம் உயிரடையுமா? அப்போ இவர் சொல்கிறாரு, நம்மளை மாதிரி பட்டாள் இல்லை, உமக்கே அட்லீஸ்ட் சொல்லியிருக்கேன்ல. ஆமாம் ஆண்டவரே, நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், என்ன ஆயிரும், நடந்துரும்னு சொல்லியிருக்கேன்ல. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கே சார். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. நீ வீட்டில் போய் வாசிங்க, சரிங்களா? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நீ இப்படி என்ன செய்ய போய் சொல். ஒரே ஒரு வசனம், 6ஆவது வசனம் மட்டும் வாசி பார்ப்போம். 6ஆவது வசனம் 37:6. ம் 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 நல்லது வாசி, அதான் மெயின். கடைசியில் உரைக்கிறார் என்று அவர் நினைச்சாருன்னா டைரக்டாக என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லியிருக்கலாமா? இங்கே பாரு, நான் இப்போ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், இங்கே வா, இங்கே பாரு. இப்போ இயேசுவின் நாமத்தில் எல்லாம் என்ன செஞ்சுருக்கும், நடந்திருக்கும். ஆனால் அவர் என்ன செஞ்சார், நீ சொல்லுங்காரு. என்ன சொல்கிறாரு, நீ சொல்லுன்னு அவர்கிட்ட சொல்ல வைக்கிறாருங்க. நல்ல கவனிங்க. அவர் சொன்ன மாத்திரத்தில் ஆவியிலையும் ஆத்துமாவிலும் அந்த அந்த வசனம் இருந்தனால தான் இவர் சொல்கிறாரு. 7ஆம் வசனம் வாசிங்க, 37. சொன்ன உடனே என்ன நடந்துச்சான், இரைச்சலும் அசைவம் உண்டாகிறது. என் அன்பான தேவப்பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய இரைச்சலும் அசைவம் வரணும்னா வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தால் ஒழிய வராது. சரிங்களா? இது 3ஆவது ஸ்டெப்பு. ஆவியில் இருக்கிற வார்த்தை எங்கே போகணும், ஆத்துமாகிற வார்த்தை எங்கேருந்து வெளியே வரணும், சரீரத்திலேருந்து. அது என்ன செய்யணும் சொல்லுங்க, வரணும். வெறும் ஆவியில் இருந்தால் போதாது, ஆத்துமாவை இதை வச்சு காத்துக்கிடணும். அங்கே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வாயிலிருந்து என்ன செய்யும், வந்துதான் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் நினைச்சாருன்னா அப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி தானே? இவரே சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் சொல்கிறாரு, இவனை நீ சொல்லுங்காரு. பாருங்க, நீ சொல்லு. அப்போ நான் சொல்லணும். இங்கே வசனம் ஆவியில் இருந்தால் மாத்திரம் போதாது, ஆத்மாவில் இருந்தால் மாத்திரம் போதாது. நான் வாயிட்டு அதை சொல்லும்போது தான் அசைவும் இரைச்சலும் நடக்கணும்னா என் வாயிலிருந்து உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வந்தே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகம் 4:10 அவர் சொல்கிறாரு, வாசி பார்ப்போம். 4:10 சீக்கிரமா, 5 நிமிஷம். நீ மறந்து போறாதப்பா, என் வார்த்தையை மறக்காத. காத்துக்கோ. யார்கிட்ட சொல்லுங்காரு, யார்கிட்ட சொல்லுங்காரு? அதாவது ஃபோன் போட்டு சும்மா வேற எதுவும் பேசுறது பதில் ஃபோன் பண்ணா இனிமே முதல்ல ஒரு வசனத்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்க. வீட்டில் காலையில் எந்திக்கிறவங்க, குடும்பத்தில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாரோ, ஒவ்வொரு வீட்லேயும் மாறி மாறி இருக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். சரிங்களா? வார்த்தையை வாசிக்கிறவங்க தான் என்னை பொறுத்தளவில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன செய்யணும்னா, பிள்ளைகள், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாருக்கும் இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு. அல்லேலூயா. அந்த
அந்த வார்த்தை அந்த பிள்ளைக்கு மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் அந்த நாளைக்கு அந்த வார்த்தை சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த வார்த்தையால் நம்ம நிரப்ப வாயிட்டு சொல்ல சொல்ல அது எல்லாம் இரைச்சலையும் அசைவையும் என்ன செய்யும்? ஜீவனை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் இரைச்சல் அது இல்லை, ஜீவனை என்ன செய்யும்? கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ இந்த 3 இன்ஜின் இருக்குங்க. ஆவி, ஆத்துமா, 3 இன்ஜின்லையும் என்ன தான் இருக்கணும்? வசனம் தான் இருக்கணும். இந்த 3 இன்ஜினை யாரும் பீட் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதான் 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோமே, வாசி பார்ப்போம். ஆவி, ஆத்துமா, சரீரம், இதெல்லாம் ட்ரிப்பிள் இன்ஜின், 3 இன்ஜின். சரிங்களா? ஆவியில் இருக்கிற வசனம் என் ஆத்துமாவில் இருக்கிற வசனம் என் வாயிலிருந்து வெளியே வரும்போது அசைவும் எல்லாம் இரைச்சலும் ஜீவனை அது என்ன செய்யும்? பிறப்பிக்கும். அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க இப்போ எல்லாம் அது வந்துட்டு இது வந்துட்டு ஏஐ வந்துட்டு அது வந்துட்டு எல்லாம் வேலை கீழே போகும். ஆனால் நம்ம வார்த்தை என்ன சொல்லுது நமக்கு? நீ கீழாகாமல். அல்லேலூயா. வேலைக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, வார்த்தை என்ன சொல்லுது? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. பிள்ளைகளை பரிசுத்தமாக இன்னொன்னா இந்த நாட்கள்லாம் முடியாது பிரதர். அப்படி அல்ல, என் பிள்ளைகள் என் சந்ததி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இப்படி வார்த்தை வரலன்னா அசைவும் இரைச்சலும் என்ன செய்யாது? வராது. அது வெறும் ஆவியிலே இருக்கும். அது ஆத்துமாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அது அங்கேருந்து எங்கே போகணுமா? சரீரத்திலேருந்து அது வெளியே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். வசனம் வாசிக்க வேண்டாம். 12ஆம் அதிகாரம் 13, 14, 15, 17 உனக்கு ஒரு சந்ததியை தருவேன்னு சொல்லிக்கிட்டு நம்மகிட்டையும் வாக்குத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் மறக்கிறோம் மறுபடி சொல்கிறாரு, மறக்கிறோம். ஆபிரகாம், நீ இருக்கிறது பிரச்சனை இல்லை, உனக்கு வயசு 100 பிரச்சனை இல்லை, யாருக்கும் அப்படி பிள்ளை பிறக்கல பிரச்சனை இல்லை, என் வார்த்தை உன் கூட இருக்கிறது. அல்லேலூயா. நினைப்பூட்டிட்டே இருக்கிறார். மாறி உங்களுக்கும் எனக்கும் அப்படி தான். மறக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என் வார்த்தையை நம்பு. அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொன்னது போல எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, ஏன் இந்த வசனம் அப்படின்னா, ஆவியில் இருக்கிறது ஆத்துமாக்கு இருக்குது போகணும். அல்லேலூயா. அப்பந்தான் தேவனுடைய புத்திரர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. அவர் வரும்போது ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குற்றம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.